மூன்று உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பை அளிக்கிறது. குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே, தாங்கள் சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர். சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியை காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்கச் செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலை பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனி இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியமல்லவா? முதன் மந்திரி அனிருத்தர் திணறிப்போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் 2 தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்தி கொண்டு, பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பேச்சு திறமை முழுவதையும் காட்டிவிடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான இராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். இராஜாங்க சதி வேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குழந்தை ஜோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றி இருக்கக்கூடும். மகளே, நீ சொல், குழந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகைப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை? இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்கு உண்டுதான். என்ன சொல்கிறாய் பெண்ணே? இன்னும் தெளிவாக கேட்டு விடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே? இளவரசி இப்போது கதிகலங்கி போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளங்கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழ குலத்துக்கு எதிரான சதி அல்லவா? ஆஹா, இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள். பேஷாக சொல் தாயே. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு கணம் கூட நீ இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே. இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர். ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த யமகிங்கரர்கள் சற்று முன் பயமுறுத்தியது போல் என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை. கொடும்பாளூர் வீர வேளிர் குலத்து உதித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியை கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியென்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது. என் வேலையும் எளிதாக போய்விடும். வானதி மறுபடியும் திடுக்குற்றாள். வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்த போது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடித்தாற் போல் இருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலாவது அமைச்சர் இல்லாததையும் பொல்லாததையும் கற்பித்து சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே. நான் ஏதோ கூறியதாக சொல்கிறீரே என்றாள். யோசித்து பார்த்தாயே, நன்றாக எண்ணிப்பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன் கேள்.
இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள், அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று நீ திருப்பி கேட்கவில்லை. நாகப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும், நீ உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் 2 தான். நாகப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த 2 விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம். வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கி போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டி கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை. கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயாக்கும். அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போவதையே நான் விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்து விட சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள். தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாக சொன்னேன். ஆகையால் மறு உலகத்துக்குத்தான் நீ போக வேண்டுமென்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும். ஐயா, என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப் போவதில்லை. என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன்தான் தாங்கள் சொன்னது உண்மையா இருந்தால், மகளே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்காது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் இராஜாங்க காரியங்களில் சிநேகிதம், உறவு என்றெல்லாம் பார்ப்பதற்கு இல்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது, அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. ஏன், சக்கரவர்த்தியின் காரியத்தை பார். தமது சொந்த குமாரன் இராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடவில்லையா? ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் இராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்? ஓஹோ, உனக்கு அது தெரியாது போலிருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாக சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றி கொள்ள பார்த்தார். இது இராஜாங்கத்துக்கு விரோதமான சதி அல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்து தான் இறந்து விட்டதாக பொய் செய்தியை பரப்பச் செய்தார். பிறகு கரையேறி எங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும். அப்படிப்பட்ட இராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு அம்மா என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீரிட்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய தூஷணைகள் எல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை. அந்த சாது பெண் வீராவேசமே உருவெடுத்தோள் போலாகி கூறினாள். ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். புத்த குருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தமக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வளவு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை. தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி எதுவும் செய்யவில்லை. இந்த அபாண்டங்களையெல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாக்கியம் செய்தனவோ தெரியவில்லை. அனிருத்தர் லேசாக சிரித்து கொண்டே, பெண்ணே,
அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார். ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அனாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்திருப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரியாது. ஆஹா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமல் போயிற்று. இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்க தோழி அல்லவா நீ என்றார் முதன் மந்திரி. போதும் போதும், தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள். பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார். ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமாக இருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை அல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லாரும் அறிந்திருப்பதே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம். தாமதம் செய்யக்கூடாதுதான். பலமாக மழை வரும் போல் இருக்கிறது. மழை மட்டும்தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி, மின்னல், பிரளயம் எல்லாம் வரும். வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல் அச்சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரையில் பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட சராசரங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று மிடித்தது. பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா? சொல்ல மாட்டேன். நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு செல்வதற்காக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா? ஐயா, இது வீண் வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் இனி நான் மறுமொழி சொல்ல முடியாது. அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கு அளிக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா. பலிப்பீடத்தில் என் தலையை வைக்க வேண்டும் என்றால் அப்படியே செய்கிறேன். சேச்சே, கொடும்பாளூர் வேளிர் மகள் உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனை கொடுக்கலாமா? அதோ பாரு அந்த யானையை. வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குன்றினைப் போல் யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த மை பூசப்பட்ட உருவத்தைப் போல் அது தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக்கொண்டு 2 வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன. பெண்ணே, கஜேந்திர மோட்சம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபயக்குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோட்சத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்தில் போய் விழுவாய். இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று. இந்த மந்திரி மனிதர் அல்ல, மனித உருக்கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள். கோமகளே, முடிவாக கேட்கிறேன். பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்கிறாயா அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள். ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வர சொல்கிறீர்களா அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள். அனிருத்தர் கையினால் சமிஞ்சை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது. வானதியின் அருகில் வந்தது. தன்னுடைய நீண்ட துதுக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது. அவளை பூமியிலிருந்து தூக்கியது. அந்த சில கண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலை அலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அச்சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாய் இருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னை பயங்கொள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்வாரே, அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கு என்றாவது ஒரு நாள் இச்சம்பவத்தை பற்றி தெரியாமல் இருக்காது. பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீர்வார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். ஆம் ஆம், அந்த பிரம்மராட்சதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்துக்கு அனுப்பிவிடப் போகிறான். அடுத்த கணம் என்னை வீசி எறியப் போகிறது.
எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு பிரஜை இருக்காது. அதற்குள் உயிர் போய்விடும். வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலேயே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை தன் துதுக்கியை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவை இழந்துவிட்டாள். அத்தியாயம் 40. ஆனைமங்கலம். நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருந்தாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேரில் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல் தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். ரிம் ஜிம் ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழை தூறலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று. அதனால் தேகம் சிலிர்த்தது. சரி சரி, மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவுக்கு வந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்துவிட்டது. இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனதுக்கு உகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனத்துக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்கு போவதில் என்ன பயன்? அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே. ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்ற சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல் இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியைப் போலவும் இருக்கிறது. குந்தவை தேவி இப்போது பழைய அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றி செய்தி அவருக்கு இதற்குள் எட்டி இருக்குமோ? மோட்ச உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் என்ன வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது? அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளையும் துதிக்கையும், அப்படி தூளும் துதிக்கையில் தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று. இனி அதை பற்றி என்ன பயம், என்ன கவலை? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல் மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டுத்திரைச்சீலை மாதிரி தான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுவது? மல்லிகை பூவை போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது. வானதி, வானதி, அக்கா, நீங்கள் தானா? நான் தான், வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? அதற்குள் உலகமே வெறுத்து போயிற்றா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? என்ன ஊர்? இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியாய் போச்சு, ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறிக்கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி இப்படி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்பட தொடங்கி விட்டாயா? அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா? ஆமாம் ஆமாம், யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாள். ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன். அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய். என்ன அக்கா பிதற்றினேன்? காளாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோட்சம் என்றாய், யானை துதிக்கை என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார். அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா அக்கா? நிஜமாக கனவா, பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டா என்பதே எனக்கு தெரியாது. காளாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றி ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேன். அக்கா, அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கு என்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம். வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு, என்னால் நம்ப முடியவில்லையே என்றாள். உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி? நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை. சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்கள் பல முறை கண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொப்பனம் கண்டீர்கள்? சொல்லுங்கள் அக்கா. ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான்.
இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று. ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான். நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டு இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா? அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே. அது மட்டும் நிஜம்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வானர்குல வீரரை சொல்கிறீர்களா? அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா அப்படின்னு சொல்கிறா வானதி. இதெல்லாம் உன் சொப்பனமாக இருக்க வேண்டும். ஆம், ஓடக்காரி பூங்குழலியை பற்றியும் நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுனி ஆகப் போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுனி ஆக வேண்டும்? அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வைத்திருக்கிறது? சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துருக்கியால் தூக்கி எறிந்து கொண்டிருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது. அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது? உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள் ஆமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா? அக்கா, அப்படி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல் நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்து விட்ட பிறகு சிச்சி, என்ன வார்த்தை சொல்கிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாய் தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கும்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும்? அல்லது ஏன் நினைக்கத்தான் வேண்டும்? பின்ன என்ன சொல்கிறீர்கள்? அவர் சுழிக்காற்றில் கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா? அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்ற அர்த்தம். கரை ஏறி இருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்? என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. அதாவது குந்தவை வந்து சுந்தர சோழர் பற்றி சொல்கிறார். தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அரிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருக்குமிடம் தெரிந்தது. நான் சொல்கிறேன் கேள் வானதி. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எவ்வளவோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அத்தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கி இருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாக செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு. உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பெயரில் தப்பு இல்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியை பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். வானதி சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள். ஆனைமங்கலத்துக்கு. அது எங்கே இருக்கிறது? நாகப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரமாக இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விஹாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரம்தான். நீ புத்த பிக்ஷுனியாக ஆவதாயிருந்தால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலை ஆவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாக சிரித்தாள். அக்கா, இது என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி மனம் வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்கள் எல்லாம் பொய்யாக போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாக போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது. என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி. உனக்கு ஏன் தெரிய போகிறது? நீதான் சித்தபிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன. பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும். மற்றவை என்றால் எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது. நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடியும் எதற்காக சொல்கிறாய்? பேசாமல் தூங்கு. பொழுது விடுந்து பார்த்து கொள்ளலாம்.
வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்ய போகிறோமா அக்கா? எதற்காக என்று கேட்டாள். அது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்வார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன், மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தபிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விஹாரத்துக்கு புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தபிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், நீ இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியே தான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளையபிராட்டி. வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாய் இருந்தது. அன்று நடந்ததை எல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தபிரமை ஒன்றும் இல்லை. அக்கா தான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானையை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானை தானே அது? மேலே அம்பாரி இருந்தது. அந்த இருட்டிலும் தெரிந்தது. இளையபிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானையை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பலமுறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளையபிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுதான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளையபிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெரும் தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன. பொன்னியின் செல்வன் எங்கேயோ பத்திரமாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமா? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனச்சோர்வுக்கும் நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவல் படைகள் போய்கொண்டிருந்தன. மழை சிறு தூறலாயிற்று. பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறி கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ ஒரு பாதத்திற்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? ஒரு பாதம்னாக்க ஒரு கெட்ட சகனம். அப்படி என்ன ஒரு பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் ஒரு பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன ஒரு பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகு நேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணை இருந்தாள். அவள் கண் விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளையபிராட்டியும் விழித்து கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாக இருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்காரம் ஒன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்ய போவதாக சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கொடும்பாளூர் இளவரசி.
என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. ஆமடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோபார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை. வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள். அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள். படகு தள்ளுகிறவன் சேந்தன் அமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்று நாள் விடுதலை செய்தோமே அவன். உட்கார்ந்திருப்போள் பூங்குழலி. வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது. அக்கா, நான் அந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை, உள்ளே போகிறேன் என்றாள். என்னடி, அவளை கண்டு அவ்வளவு பயமா? உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன? நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பயப்படாமல் சும்மா இரு என்றாள் குந்தவை. படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதுக்கையில் அகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இதை குறித்து அவள் இரண்டாவதாக செய்த ஊகம்தான் சரியானது. யானை துதுக்கியை சுழற்றி அவளை தூர எரியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார். தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதாக இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதாக இருக்கட்டும் என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி. கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. முன்னையெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள். கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை. எல்லாம் உன் பயிற்சி தான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். போனால் போகட்டும், என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனை விதமாகவோ எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்காகவெல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள் அம்மா. இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் 4 வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல, யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி சென்றன. முதன் மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்து கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். சிவிகைனா பல்லக்கு. மழை குறைந்து தூறல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது. ஏன் நிற்கிறீர்கள் என்று முதன் மந்திரி கேட்டார். சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல் தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன். முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது. ஆமாம், யாரோ கிடக்கிறதாக தான் தெரிகிறது, இறங்கி பார்க்கிறேன் என்றான் முதல் மந்திரி. சிவிகையிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகம் சத்தம் கேட்டது. யார் இங்கே என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக முதன் மந்திரி போல் இருக்கிறதே என்று தீனமான குரல் கேட்டது. ஆம், கேட்டது முதன் மந்திரி தான். இங்கே கிடப்பது யார்? ஐயா, தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன். இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டே முதல் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயற்சித்தார். முதல் மந்திரியின் கரம் மதுராந்தகரின் மேல் பட்டதும் அவன் அலறினான். ஐயோ அப்பா, செத்தேன், என்னை தொட வேண்டாம், என் கால்கள் போச்சு போச்சு. அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு, இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது என்று கவலையுடன் கேட்டார். என் கால்கள் முறிந்தே போய்விட்டன, என்னால் நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை. முதல் மந்திரி திரும்பி பார்த்து, அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள் என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர், ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போக துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே என்றார். முதல் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம், யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்து கொண்டது. ஒரு பெரிய இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இச்சமயம் இங்கு வந்தீர்கள். ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்து மகானாகிய கண்டராதித்த தேவர் கொஞ்சம் பல்லை கடித்துக்கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்றி விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியேனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார் அனிருத்தர். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல் நடந்து சென்றார்.
சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் வெறும் சுளுக்குதான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோவிலிலிருந்து வந்த பிரசாதங்கள் இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி, இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடுந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படி செய்யலாம். நான் தஞ்சைக்கு போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன். அனிருத்தர் அதிசய கடலில் மூழ்கி போனதாக பாவனை செய்து, இளவரசே, சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் என்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது பண்ணி தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம் என்றார். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகம் அறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்று எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து, ஆம் இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்று இருக்கிறது. இனி இம்மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூழ ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே. ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதை காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷம். யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள். மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்து கொண்டு, முதல் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதின் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான். இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். நான் அறிய மாட்டேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் தங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்கொண்டிருப்பது வழக்கமாக இருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும். மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று. முதல் மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான். இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்கிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன். அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை. மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்கிறீர்கள். இன்றைக்கு ஏதோ இந்த அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றுமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர்கள். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்கிறீர்கள். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன். இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. பழமொழிங்கிறது முதுமொழின்னு சொல்லுவாள்.
தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது ஒரு திருக்குறள் சொல்றார். நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளிக்கிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாக சொன்னாலும் பூமி ஆள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம். அதாவது ஏதாவது தப்பாக பேசிட்டாக்க அப்படின்னு, அனுசிதமாக அப்படின்னா ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட அப்படின்னு அர்த்தம். ஐயா, என்ன சொல்கிறீர்கள்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்தது என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டப்படாமல், இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீராதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படி ஆகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக ரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவனுடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு இருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறி இருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கோரலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தை போல் கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதல் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும், பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகி கொண்டிருந்தது. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான். தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யமெங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது. அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான். இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வராது. ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நடுங்கி போகாதா என்றார் மதுராந்தகன். அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் துணித்தன. முதல் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல் கூறினார். சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர். ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சிற்றரசர்களின் சதி செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பி இருக்கலாம். ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளன சிரிப்பு சிரித்தான். இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவே தான் நான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இன்றைக்கு அச்சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து ஒடித்து கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு போயிருப்பீர்கள். நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே? ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்த போதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினேன். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படைகிறீர்கள் இல்லையா? இந்த சோழ நாட்டின் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருவித்து கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி, ஆம் இளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்வம் பங்கமாயிற்று.
எனக்கு இப்போ கர்வம் போயிடுத்து அப்படிங்கிறார். தாங்கள் பிறந்தவுடனே சிசுஹத்தி ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் நான் கிருதார்த்தனாவேன் அப்படிங்கிற ரொம்ப பழமையான வார்த்தை அது. நான் நிம்மதியாகிடுவேன் அப்படிங்கிற. எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர்கள் போலும். நல்லது, சொல்கிறேன். சிசுஹத்தினா இது சைல்டு இது பண்ணுறது, குழந்தையை கொண்டு போட்டுறது. சிசுஹத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆனா பெண்ணா என்று கூட பார்க்காமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அக்குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்கச் சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாக இருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறிப்போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல் அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இவையெல்லாம் உண்மையில் என்று ஒரேடியாக சாதிப்பது தானே. முதல் மந்திரியும் உண்மையில் ஸ்தம்பித்து போய் தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வருவித்து கொண்டு, இளவரசே, தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன்? ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தின் மீது ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர்கள். அவனை கடல் கொண்டு விட்டதனால் இப்போது என்னிடம் பறிவு கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளை எல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதலாவது நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக்கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடைய செய்கின்றன என்றார் அனிருத்த பிரம்மராயர்.